பஸ்மாசுரன் என்பவன் மிகவும் வலிமையான அசுரன். ஆனாலும் அவன் நிறைய முட்டாள்தனம் செய்தான். ஒருநாள் அவன் காட்டில் அலைந்து கொண்டிருந்தான். நான் எப்படி பெரிய அரசனாக முடியும்? அதற்கு ஏதேனும் சுலபமான வழி இருக்கிறதா? யாரிடம் கேட்டால் உதவி கிடைக்கும் என்று எண்ணிக் கொண்டிருந்தான். அப்போது முனிவர் நாரதர் வந்தார். நாராயணா, நாராயணா என்று சொல்லிக்கொண்டு அவர் வந்ததும் பஸ்மாசுரன் அவரிடம் கேட்டான், மகா முனிவரே, நான் எப்படி மிகவும் வலிமையானவனாக மாறலாம்? நாரதர் சொன்னார், சிவபெருமானை நினைத்து தவம் செய். அவர் உனக்கு விரும்பிய வரத்தை தருவார். இதைக் கேட்ட பஸ்மாசுரன் அடர்ந்த காட்டுக்குள் சென்று ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்து சிவனை வணங்கத் தொடங்கினான். பல ஆண்டுகள் கடுமையாக தவம் செய்த பிறகு சிவன் அவன் முன் தோன்றினார். பஸ்மாசுரோ, உன் விருப்பம் என்ன என்று சிவன் கேட்டார். ஓம் நம சிவாயா. ஆண்டவரே, நான் அழியாதவனாக இருக்க விரும்புகிறேன். இது இயற்கைக்கு எதிராகும். பிறந்தவர் இறக்க வேண்டும் என்றார் சிவன். பஸ்மாசுரன் சிறிது யோசித்துவிட்டு கேட்டான், அப்படியென்றால் நான் யாரைத் தொடுகிறேனோ அவர்கள் சாம்பலாகிவிட வேண்டும். சிவன் உடன்பட்டார். உன் வலது கையால் நீ தொடும் எவரும் சாம்பலாகிவிடுவார்கள் என்றார். பஸ்மாசுரன் சந்தோஷத்தில் சிரித்தான். இப்போ நான் எல்லாரையும் விட சக்திவான் என்று கர்ஜித்தான். உடனே தனது சக்தியைச் சோதிக்க, சரி, முதலில் சிவபெருமானையே சோதிக்கலாமா என்று எண்ணி சிவனை நோக்கி ஓடினான். ஐயோ என்று அலறிய சிவன் உயிர் காப்பாற்ற ஓடினான். பஸ்மாசுரனும் அவரைப் பின்தொடர்ந்தான். சிவன் விஷ்ணுவை நினைத்தான். நாராயணா, எனக்கோட உதவு செய்யுங்க. அந்த நேரத்தில் பஸ்மாசுரன் காட்டில் ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரு அழகான பெண்ணைப் பார்த்தான். ஐயோ, இதுவரை நான் இதுபோல அழகானவளைக் கண்டதில்லை. அவள் விஷ்ணுவின் மாயை, மோகினி. பஸ்மாசுரன் அவளை அணுகினான். நீ யார், அழகியே? நான் மோகினி என்றாள் அவள். நீ என்னை மணந்து கொள்வாயா கேட்டான் பஸ்மாசுரன். நான் ஒரு நல்ல நடன கலைஞரை மட்டுமே திருமணம் செய்கிறேன் என்றாள் மோகினி. பஸ்மாசுரன் உடனே நான் பழகிக் கொள்வேன் என்று நடனமாடத் தொடங்கினான். மோகினியின் அசைவுகளைப் பின்பற்றினான். சிறிது நேரம் கழித்து மோகினி தன் தலையில் கையை வைத்தாள். பஸ்மாசுரனும் அதை மறு யோசனை இன்றி செய்தான். ஐயோ! அவனே அவன் சக்தியால் சாம்பலாகி உறைந்தான். சிவபெருமான் வந்து விஷ்ணுவை வணங்கினார். நன்றி, நாராயணா, நீ என் உயிரைக் காப்பாற்றினாய். அடுத்த முறை யாருக்காவது வரம் கொடுக்கும்போது கவனமாக யோசித்துப் பார் சிவா என்றார் விஷ்ணு.